ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே சரண் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கலர் பேப்பர் வச்சு எப்படி பென் ஸ்டாண்ட் பண்ணலான்னு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடித்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். இதே மாதிரியே ஒரு 5 கலர் பேப்பர் தேவைப்படும். இந்த பென் ஹோல்டர் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க, ரொம்பவே சிம்பிள் தான். ரொம்பலாம் டைம் எடுக்காது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் எல்லா பக்கமும் மடிச்சுக்கணும். எப்படின்னு வீடியோ பாருங்கள். எல்லா பக்கமும் மடித்ததுக்கப்புறம் அதோட 4 பக்கமும் முனையில் மடித்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும். நாலா பக்கமும் ஃபெவிகால் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் பேப்பரோட சைட்லேயும் ஃபெவிகால் போட்டு 2ஆக மடித்து ஒட்டிக்கணும். ரெண்டு பக்கமும் மடித்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி பேப்பரை மடித்து விட்டுக்கோங்க. பேப்பரை மடித்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு கலர் பேப்பர் வைக்கணும். அதுக்கு எந்த கலர் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ரெட் கலருக்கு ஆப்போசிட்டாக இருக்க கலர் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. அதை இதுக்குள்ளே வைக்கிறதுக்காக சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேப்பரை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி உள்ளே வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. இப்போ இதே மாதிரியே இன்னும் 4 பீஸ் செய்யணும். அதுக்குள்ளேயும் இதே மாதிரி பேப்பர்ஸ் வைக்கணும். அதுக்குள்ளே வைக்கிற பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலரில் தான் வைக்கணும், சேம் கலரில் வைக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரியே நான் இன்னும் 4 செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது 4த்தையும் ஒன்று பக்கத்தில் ஒன்று ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும். ரொம்பவே சிம்பிள் தான். அதோட கார்னரில் ஃபெவிகால் சுற்றி போட்டதுக்கப்புறம் ஒன்று பக்கத்தில் ஒன்று ஒட்டிக்கணும். வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒட்டும் போது டக்குன்னு ஒட்டாது, நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதனால ஃபஸ்ட்டு வச்ச உடனே ஏன் ஒட்டலைன்னு யோசிக்காதீங்க. நல்லா காஞ்சதுன்னா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே சுற்றி ஃபெவிகால் போட்டுட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் பக்கத்தில் இன்னொரு ட்ரையாங்கிள் வைக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. இப்போ இது கீழே ஒட்டுறதுக்காக ஒரு கார்ட்போர்டு எடுத்து இதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சுற்றி ஃபெவிகால் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பென் ஹோல்டர், அதோட பாட்டமில் வச்சிடணும். நமக்கு வேணும்னா அது மேலே ஒரு கலர் பேப்பர் எடுத்து அதே ஷேப்லேயே கட் பண்ணி அது மேலே ஒட்டி கூட வைக்கலாம். அப்படி வச்சோன்னா இன்னுமே அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சுற்றி அந்த கார்ட்போர்ட் மேலே ஃபெவிகால் போட்டதுக்கப்புறம் அது மேலே வச்சு ஒட்டிட்டு கூட நீங்கள் திருப்பிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பென்சில் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் கலர் பேப்பர் வச்சு நம்ம ஒரு பென் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம வீட்டில் ஷெல்ஃபில் வச்சோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏகே சரண் விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.